பிதா குமாரன் பரிசுத்த ஆவியார் இனிய திருப்பெயராலே நாம் எல்லாரும் கண்களில் கூடி நாம் சொல்லுவோம். எல்லா நன்மைகளுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மூன்றும் காரணமாயிருக்கிற பரிசுத்தமான நல்ல ஆண்டவரே, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைகிறார். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன். சங்கீதக்காரனுடைய இந்த விசுவாசத்தோடு ஆண்டவரே, சென்ற காலங்களெல்லாம் நல்ல மேய்ச்சலை கொடுத்து அமர்ந்த நீர் நிழலுக்கு கொண்டு போய்விட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சென்ற இரவு பகலெல்லாம் ஆண்டவரே கண்ணின் கருமுனைப்புடன் பாதுகாத்தீர். எனக்கு ஒத்தாசை வரும் பருவனுக்கு நேராக நான் கண்ணு நேரெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் ஒத்தாசை வரும் என்கின்ற அந்த விசுவாசத்தோடு இந்த வாரத்துடைய முதல் நாளிலே உங்களுடைய பிள்ளைகளாக கூடியிருக்கின்றோம். இந்த கிருபை எங்களுக்கு ஊற்றும், இந்த வல்லமை எங்களுக்கு ஊற்றும். இந்த வழிபாட்டில் பாடப்போகிற பாடல் கேட்க போகிற இந்த வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த பயங்கரமான தொற்று நோயின் மத்தியிலே, கொள்ளை நோயின் மத்தியிலே நீர் எங்களை மூடி மறைத்திருக்கிறேன். பல லட்சக்கணக்கான பேர் மாண்டு போயிருக்கிறார்கள். அவருடைய ஆன்மாக்களுக்காக அந்த குடும்பத்தார் இயங்குகிற அந்த இயக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்கின்ற அந்த வசனத்துக்கு ஏற்றவாறு நீர் ஆறுதல் படுத்த நான் சொல்லிக்கின்றேன். தொடர்ந்து ஆண்டவரே மருத்துவமனைகளை படுத்து கிடக்கிற, வீடுகளில் படுத்து கிடக்கிற உடைய பிள்ளைகள் ஆசிர்வதியும், உடைய அற்புதத்தை செய்யும். எங்களுக்கு 2ஆம் அலையே தாங்க முடியவில்லை, 3ஆம் அலை வேண்டாம் ஆண்டவரே, உடைய கிருபை எங்களுக்கு இருந்தாலே போதும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே. நாம் மீண்டுமாக பாமலையின் 252 பாடுவோம். பாமலையின் 252. அருள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உண்மையல்லாமல் நன்மையானது ஒன்றையும் செய்ய முடியாத நாங்கள் உமது விருப்பத்திற்கு ஏற்ப நாங்கள் வாழும்படி எப்பொழுதும் நேர்மையான விலையை சிந்திக்கவும் செய்யும் எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது ஆண்டவர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து நாம் எல்லாரும் மகிழ கடவுள். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் மீட்பராக தரும்படி உள்ளகத்தில் அன்பு கூர்ந்துரையை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போர் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நீதிக்காக உயிர் திரும்பியவரை போற்றுகிறோம். தூயாவியாகிய கடவுளை எல்லா உண்மைக்குள்ளும் எங்கள் வென்றத்தி கடவுள் நம்பி எங்கள் உள்ளத்தில் பொழிகிறவரை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய கடவுள் உமக்கே எக்காலும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்லும், ஆனால் நம்மை நாம் ஏமாற்றிக்குள் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எவ்வித அநீதி நம்மை நீங்க சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க ஒரு நீதி உள்ளவர். யோவேல் இறைவாக்கினர் சொல்லுகிறார், உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இதயத்தை கிழித்து ஆண்டவராகி கடவுளுக்கு முன்பதாக வார் என்று அழைக்கின்றார். பவுலர் எச்சரிக்கின்றார், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. சர்வ வல்லம் உள்ள கண்டத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாக நாம் அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வனமாக நாம் எல்லாரும் ஒன்று செய்வோம். ஜீவனுள்ள தேவனை வாரும் ஜீவ நடத்தும் இந்த பாடலில் முதல் சரணத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா, பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா, பாதகரின் பாவம் போக்கவே பாதகர் போல் தொங்கி நீரல்லோ ஐயா, பாதகரின் பாவம் போக்கவே பாதகர் போல் தொங்கி நீரல்லோ, இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர், பாதகரின் பாவம் போக்கவே பாதகர் போல் தொங்கி நீரல்லோ ஐயா, பாதகரின் பாவம் போக்கவே பாதகர் போல் தொங்கி நீரல்லோ. நாம் எல்லாரும் சேர்ந்து இரண்டாம் பாவரிக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லும். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கினாலும் விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாம் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் அன்பு கூறுவது போல அயலிடத்தில் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும், எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே, ஆமென். யாரெல்லாம் முழுதைத்தோடு முழு ஆன்மாவோடு முழு பலத்தோடு நாம் ஆண்டவருடைய பாவ அறிக்கை செய்திருக்கிறோமோ, நம்முடைய குற்றங்களை இறக்கி வைத்திருக்கிறோமோ, நம்முடைய மீது நாம் அறிக்கை செய்திருக்கிறோமோ, ஆண்டவர் நம்மை மன்னித்திருக்கின்றார் என்ற உணர்வோடு நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிற பாடலிலே முதல் சரணத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடும். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். சர்வ வல்ல மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்து நமக்கு கட்டளையிட்டுள்ளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூயாவின் கிருபையும் தேர்தலையும் தந்துள்ளாராக. ஆமென். தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமது ஆவியோடும் இருப்பாராக. நாம் திருமறையின் போல நாம் படிக்க கேட்போம். வாசிக்க குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். வாசிக்க குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் இரட்சிப்படையும் படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கைக்கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். முறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே
விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உயிர்ப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். தேவனே, நீர் துன்மார்க்கரை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேதபாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 26 முடிய. யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 26 முடிய. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். பாடம் முடிந்தது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாமாலை 23 பாடுவோம். பாமாலை 23. வீழுவோம் அவர்க்கும்
மீண்டுமாக வாழ்த்துகிறேன். தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூய ஆவியிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் அருளும் உண்டாவதாக. இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டிய அருமையான திருமறை பாடம் நீங்கள் படிக்க கேட்டீர்கள். அதன் அடிப்படையில் எங்களுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செம்பொருள் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ளுதல் அல்லது வழிபடுதல் ஆராய்வோம். Worship the Lord in truth and spirit. உண்மையோடும் ஆவியோடும் ஆண்டவரை வழிபடுதல். படிக்க கேட்ட அருமையான பகுதி ஏசாயா எழுதின இறைவாக்கு நூல் 6ஆம் பிரிவு வசனங்கள் 1-8 வரை பகுதியிலே ஏசாயா இறைவாக்கினர் ஒரு திருக்காட்சியை நமக்கு காண்பிக்கின்றார். ஆண்டவர் உயர்ந்த சிங்காசனத்திலே வீற்றிருக்கின்றார். அரியணை என்கின்ற த்ரோன் என்கின்ற ஆங்கில சொல். குறிப்பாக ஏசாயா 64 முதலாம் வசனத்திலே நீர் வானங்களை பிளந்து கொண்டு இறங்கி வர மாட்டீரோ என்று ஆக்கியோன் சொல்லுகிறார். 66 முதலாம் வசனத்திலே நீர் அரியணையில் இருக்கின்றீர், வானங்களை பிளந்து கொண்டு வர மாட்டீரோ என்று சொன்ன ஏசாயா இறைவாக்கினர் வானம் அவருடைய சிங்காசனமாக, பூமி அவருடைய பாதபடியாக அவர் அங்கே சொல்லுவதை பார்க்கலாம். குறிப்பாக அவருடைய அரியணை, அதாவது அவருடைய சிங்காசனம், சங்கீதம் 89:14 வசனத்திலே நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். அதுவும் எப்படியா? நீதியும் நேர்மையும் உம்முடைய சிங்காசனத்தின் அடித்தளம், பேரன்பும் உண்மையும் உமக்கு முன்பே சொல்லும் அங்கே சொல்லுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். சங்கீதம் 103:19 வசனத்திலே ஆண்டவர் தமது சிங்காசனத்தை வானுலகில் வைத்திருக்கிறார், நிலைநிறுத்தி உள்ளார், அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவி உள்ளது. The Lord has established his throne in the heaven and his kingdom rules over all. ஆண்டவர் தமது சிங்காசனத்தை விண்ணகத்தில் நிலைநிறுத்தி உள்ளார், அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவி உள்ளது. ஏசாயா இறைவாக்கினர் ஆண்டவரை இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு பெரிய அரியணையில் அமர்ந்திருப்பதாக இங்கே அவர் உரைக்கின்றார். சங்கீதம் 9:4 வசனத்திலே நீர் நீதி உள்ள நடுவராய் சிங்காசனத்தில் நீர் வீற்றிருக்கின்றீர் என்று அங்கு சொல்லுவதை பார்க்கலாம். ஆகவே இங்கே காண்பிக்கின்ற சிங்காசனம் நீதியின் அரசராக அமர்ந்திருப்பதாக இங்கே சொல்லுகிறார். ஆகவே இந்த நீதி அரசரை நாம் வழிபடுதலை பற்றி இங்கே நாம் பார்க்க போகிறோம். வழிபாடு என்றால் என்ன, அல்லது ஆராதனை என்றால் என்ன என்பதற்கு ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு நாள் ஆசிரியர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிட்டாரு. முதல்ல அதுக்குள்ளே களிமண் போடுறார். அந்த களிமண் போய் அப்படி அந்த தண்ணீரை அப்படி அசுத்தமாக்கி போட்டார். பிறகு என்ன பண்ணுறாரு, ஒரு பஞ்சு எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போடுறாரு. இந்த பஞ்சு உள்ளே போய் தண்ணியை மதன்னு குடிச்சிட்டு அப்படியே உள்ளே கிடக்குது. அடுத்தது 3ஆம் முறை ஒரு குழாங்கல் எடுத்து போடுறாரு. அது அப்படியே தண்ணீருக்குள் மூழ்கி அப்படியே நிலைத்து நிற்கிறது. பிறகு அவர் 4ஆம் முறையாக சர்க்கரை எடுத்து கொட்டுகிறார். அந்த சர்க்கரை அந்த தண்ணீரோடு கலந்து சுவை ஊட்டுகிறது. இதுதான் வழிபாடு. வழிபாடு என்று சொல்லுவது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை சுவை ஊட்டுகிறார். ஆக வழிபாடு என்று சொல்லுவது எப்படி தண்ணீரோடு சர்க்கரை கலந்து சுவையளித்தது, அப்படி நாம் ஆண்டவரோடு கலந்தால் நம்முடைய வாழ்க்கை சுவை உள்ளதாக இருக்கும். அதுதான் வழிபாடு. குறிப்பாக யாத்திராகம புத்தகத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால் 8ஆம் அதிகாரத்திலிருந்து பார்வோன் அரசரிடம் மோசே போய் கேட்கிறார், என் மக்களின் விடுதலை செய், எபிரேயரின் கடவுளை வழிபட வேண்டும், வனாந்திரத்துக்கு அனுப்பு என்று சொல்லுகிறார். அங்கே பயன்படுத்துகிற சொல் எபிரேயத்தில் அவுபாட் என்று சொல். அவுபாட் என்று சொன்னால் டு சர்வ் என்பது பொருள். ஆகவே வழிபாடு என்று சொல்லுவது ஆண்டவரோடு இணைந்து நாம் பணி செய்வது. குறிப்பாக ஆதியாகமம் 2:15 வசனத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால், அங்கே பண்படுத்தவும் பாதுகாக்கும் மனிதனை அந்த ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். நாம் அந்த ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு எது தெரியுமா? அவர்தான் இந்த இயற்கையினுடைய எஜமானன், அவர்தான் தலைவர். இந்த உலகத்துடைய எஜமானன் கடவுள்தான். அவர் நம்மிடம் கொடுத்ததை நாம் அவைகளுக்கு எஜமானனாக மாற துடிக்க காரணம்தான் இன்றைக்கு இயற்கை பேரழிவாக மாறி இருக்கிறது.
வழிபாடு என்று சொல்லுவது நாம் ஆண்டவரோடு இரண்டர கலப்பது. குறிப்பாக ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார், இதோ என் வாசஸ்தலத்தை நான் என் மக்கள் நடுவில் நான் வைப்பேன், அவர்கள் என் மக்களாக இருப்பார்கள், நான் உடைய கடவுளாக இருப்பேன். ஆகவே ஆண்டவரும் கடவுளும் நாமும் ஒன்றாக கலப்பது தான் வழிபாடு. சங்கீதம் 122:5 சொல்லுகிறது, நீதி, சமாதானம், நல்வாழ்வு என்று அங்கே சொல்லுவதை பார்க்கலாம். 3 விஷயத்தை சொல்லுகிறார். 5-9 வரை நீதியை பற்றி பேசுகிறார், சமாதானத்தை பற்றி பேசுகிறார், நல்வாழ்வை பற்றி பேசுகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 9:9 ஒடுக்கப்படுவோருக்கு ஆண்டவரே அடைக்கலம், நெருக்கடியான வேளையில் புகலிடமாவதே. எப்படி அவர் ஒடுக்கப்பட்டோருக்கு அடைக்கலமாக இருக்கிறார்? நாம் வழிபாட்டில் அவரோடு இரண்டர கலப்பது தான் வழிபாடு. ஆகவே நான் இதற்காக எடுத்துக்கொண்டிருக்கிற பகுதி யோவான் 15ஆம் அதிகாரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். முதல் பகுதியாக நாம் பார்ப்பது 21ஆம் வசனத்திலே, தந்தையை பிதாவை எங்கும் வழிபடுகிற காலம் வருகிறது. இந்த பகுதி அருமையான ஒரு பகுதி. ஆண்டவர் சமரியாவுக்கு செல்லுகிற அந்த வேளையிலே அங்கே ஒரு பெண்ணை சந்திக்கின்றார். அங்கே சந்திக்கிற போது எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொல்லுகிறார். அங்கே அந்த பெண் சொல்லுகிறார், யூதர்கள் எங்களோடு கலப்பதில்லை, நாங்கள் அப்படி தரக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கொடுக்கிற தண்ணீரை விட்டுவிடு, நான் கொடுக்கிற தண்ணீர் ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று சொல்லுகிறார். அந்த பெண் சொல்லுகிறார், எங்களுடைய மூதாதையர்கள் சமாரிய மலையிலே வழிபடுவோம் என்று சொல்லுகிறீர்கள், அவர்கள் எருசலேமிலே வழிபடும் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24-30 வரை உள்ள பகுதியை நாம் படித்தோம் என்று சொன்னால், சமாரியா அங்கே வீழ்ச்சி உருவதை அங்கே பார்க்கலாம். இஸ்ரேல் அரசனுடைய காலத்திலே, ஓசேயாவுடைய காலத்தில் அங்கே வீழ்ச்சி உருவதை அங்கே பார்க்கலாம். குறிப்பாக அந்த பகுதி மிக அழகாக அங்கே காட்டுகிறது. குறிப்பாக 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 25-31 படித்தோம் என்று சொன்னால், எருபெலாம் வேற்று தெய்வத்தை அங்கே சமாரியாவில் தான் பகுதியிலே ஒன்றும் பெத்தேல் பகுதியில் வைக்கிறார். பொன்னினாலான கன்றுக்குட்டியை உருவாக்கி வைத்து சொல்லுகிறார், இது தான் எகிப்திலிருந்து உங்களை வழிநடத்தியது. 24ஆம் வசனம் 2 ராஜாக்கள் 17-24ஆம் வசனத்திலே இந்த பெண் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு 5 கணவர்கள். அப்ப இந்த 5 கணவர்கள் என்று சொல்லுகிற போது பழைய ஏற்பாட்டிலே அந்த பெண் ஒரு வரலாற்றை அங்கே காண்பிக்கின்றார். என் கணவர் இல்லை என்று சொல்லுகிற போது உனக்கு 5 கணவர்கள். அப்ப அந்த பெண் சொல்லுகிறார், இதோ நான் தீர்க்கதரிசி நான் கண்டேன். முதலாவதாக 24ஆம் வசனம் 2 ராஜாக்கள் 24 பாபிலோனில் இருக்கிற தெய்வம் சுக்கோத்து பெனதோத்து சிலை, கூத்தா நேர்கால் சிலை, அவ்வா நிபுகா தாத்தோப்பு சிலை, ஆமோத்து அசாமா சிலை, செபரவீம் என்று சொல்லப்படுகிற அதிரமலேக்கு அனமலேக்கு, இந்த 5 தெய்வங்களைத்தான் சமாரியாவை பிடித்த அந்த அசீரிய ராஜா இந்த தெய்வங்களை அங்கே கொண்டு வந்து வைக்கிறார். அவர் அந்த 5 தெய்வத்துக்கு பெயர் லார்ட் என்ற சொல் அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆகவே தான் இஸ்ரேல் மக்கள் அவர்கள் அதோனாய் என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். இங்க பார்த்தோன்னு சொன்னா, பெண்கள் இந்த 5 கடவுளையும் கடவுளாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கலாச்சாரத்தை உடைய நாடு தான் அசீரிய ராஜா. ஆகவே சமாரியாவை பிடித்த அந்த ராஜா இந்த 5 தெய்வத்தையும் அங்கே வைக்கிறார்கள். அங்கே இருக்கிற பெண்கள் இந்த தெய்வத்தை கணவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது. யோவான் 4:20 நாம் படித்தோம் என்று சொல்லி, எங்கள் முன்னோர்கள் இந்த மலையிலே வழிபட்டார்கள். அன்புக்குரியவர்களே, வழிபாடு என்று சொல்லுவது ஆண்டவரோடு நாம் நெருங்குவது. அதுவும் எப்படியா? பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம். வீட்டில் இருக்கும் போதும், நீ பணித்தளத்தில் இருக்கும் போதும், போகும்போதும், வரும்போதும், எப்போதும் அவரோடு இருப்பது தான் வழிபாடு.
நாம் எல்லாரும் ஒன்றாக கூடுகிறோம். வாரத்தில் முதல் நாளிலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற அந்த பலன், அந்த சக்தி, எப்படி செல்போனுக்கு நாம் சார்ஜ் ஏற்றலே அதுபோல நம்முடைய வாரத்தில் முதல் நாளே நாம் ஒன்றாக கூடி பரிசுத்த ஆவியின் ஆற்றலை பெற்றுக்கொள்ளுகிற நாம் சமுதாயத்திலே தனக்கானவை நாடாமல் பிறனுக்கான நாடுகிற வழிபாட்டை தான் இங்கே கண்டித்து உணர்த்துவதை நாம் இங்கே பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, தந்தையை பிதாவை எங்கும் வழிபடும் காலம் வந்திருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவருக்கு பணி செய்கிறவர்களாக, அப்படி பணி செய்யும் பொழுதுதான் நாம் ஆண்டவரோடும் நாம் கலந்திருக்க முடியும். அதனுடைய விளைவுத்தான் வழிபாடு என்று சொல்லுவது. நீங்கள் உங்களுக்கு கண் இருக்கிறது, ஆனால் நீங்கள் காணவில்லை. உங்களுக்கு காதுகள் இருக்கிறது, ஆனால் கடவுளுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பதில்லை என்று ஆண்டவர் மத்திய நற்செய்தி நூலிலே கண்டிப்பதை நாம் அங்கே பார்க்கலாம். ஆகிய வழிபாடு என்று சொல்லுவது நாம் ஆண்டவரோடு கலக்கின்ற ஒரு நிகழ்வு தான் வழிபாடு. நாம் என்றைக்கு நாம் கடவுளோடு நாம் கலந்து விட்டோமோ, நாம் சமுதாயத்தில் கோதுமை மணிகளாக விழுவது தான் வழிபாடு. இரண்டாவதாக உங்களுக்கு சொல்லுகிற அடுத்த பகுதி 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் படிக்க நான் அழைக்கிறேன். ஒருவேளை நாம் இந்த பகுதி குறிப்பாக யோவான் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 15லிருந்து 21 வரை ஒரு வரலாற்று நிகழ்வை அங்கே இந்த பெண் நினைவுபடுத்துகிறார். அது ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கும் வழிபடுகிற காலம் வருகிறது. இரண்டாவது அதே 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே தந்தையை பிதாவை உண்மையாய் வழிபடும் காலம் வருகிறது. இங்கே அருமையான ஒரு வசனத்தை நான் இங்கே படிக்கின்றேன். 23ஆம் காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்பொழுது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப வழிபாடு. நம்ம படிக்கிறோம்ல 24ஆம் வசனத்தில் 4:24 கடவுள் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எப்படி ஆண்டவர் ஆவியாக இருக்கிறாரோ அந்த உண்மை இயல்புக்கு ஏற்றவாறு நாம் வழிபடுதல். யோவான் புத்தகத்திலே ஒரு அருமையான ஆழ்வத்தில் வருகிறார். நிக்கதோம், காற்று என்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்து வருவது மறைகிறது தெரியாது, அப்படியே ஆவியினால் பிறப்பவன் இருப்பான். மாம்சத்தினாலே பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். மாம்சத்தில் பிறந்த நாம் வழிபாட்டிலே கடவுளோடு கலந்த நாம் ஆவியில் பிறந்தவர்களாக நாம் மாறுகின்றோம். ஆகவே நம்முடைய இனம் என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்கிற அந்த மாம்சமெல்லாம் ஒழிந்து போய் ஆவிக்குரிய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதே அதிகாரம் 4:24 வசனத்திலே கடவுள் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 22 அந்த பகுதி முழுமையாக நாம் படித்து குறிப்பாக 5ஆம் வசனத்தை படித்தோம் என்று சொன்னால், ஆபிரகாம் தன் மகனை பலியிட செல்லுகிறார்கள் அந்த மலைக்கு, மோரியா மலைக்கு. நானும் பையனும் அவனுடன் சென்று நாங்கள் வழிபாடு செய்த பிறகு நாம் திரும்ப வருவோம் என்று சொல்லுகிறோம். ஆகவே எப்படி ஆபிரகாம் தன் சொந்த குமாரனை மோரியா மலையின் மேல் பலியிட சென்றாரோ, அதே கொல்கதா மலையிலே தன் சொந்த குமாரனை நமக்காக பலியாக கொடுத்தார் அல்லவா. அந்த காயங்களை சுமந்து கொண்டிருக்கிற அந்த ஆண்டவரோடு இணைவது தான் இந்த வழிபாடு. யாத்ராகம் 7:16 வசனம், யாத்ராகம் 8:1 20ஆம் வசனம், யாத்ராகம் 9 1 13, யாத்ராகம் 10 3 7 8 26 பகுதி நாம் படித்தோம் என்று சொன்னால், நீ அவரிடம் கூற வேண்டியது, எபிரேயின் கடவுளாகி ஆண்டவர் என்னை உம்மிடம் அனுப்பி வைத்துள்ளார். அவர் சொல்லுவது, பாலைவனத்திற்கு எனக்கு அவர்கள் வழிபாடு செய்யும்படி என் மக்களை விடுதலை செய்ய அங்கு சொல்லுவதை பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருமறையிலே வழிபாட்டு தலங்கள் என்று தனியாக இருக்கிறது. 1 சாமுவேல் 7:16 வசனத்தை படித்தோம் என்று சொன்னால் பெத்தேல், கில்கால், மிஸ்பா என்று சொல். அதே போன்று ஆமோஸ் 5:5 படித்தோம் என்று சொன்னால், பெத்தேலுக்கு நீங்கள் ஆண்டவரை தேடாதிருங்கள், கில்காலில் காலெடுத்து வைக்காதீர்கள், பெயர்சபாவுக்கு கடந்து போக வேண்டாம் என்று அங்கு சொல்லுவதை. ஆகவே வழிபாட்டு தலங்கள் அங்கே போய் ஆண்டவருக்கு பலி செலுத்துவார்கள். என்றைக்கு தன் சொந்த குமாரனை நமக்காக கல்வாரி சிலுவையிலே பலியாக கொடுத்தாரோ அந்த வழிபாட்டிலே கலந்து கொள்வது தான். ஆகவே பெத்தேல், கில்கால், பெயர்சபா, மிஸ்பா என்கிற வழிபாட்டு தலங்கள் இங்கே இருந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற வழிபாடு
எசேக்கியேல் 33 வசனத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால், அந்த நாளுக்கு பிறகு இஸ்ரவேலை விட்டுவிடு, நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே, என் சட்டத்தை என் நியாயப்பிரமாணத்தை அவருடைய இதயத்தில் நான் பதித்து வைப்பேன், அதை அவருடைய இதயத்தில் நான் எழுதி வைப்பேன், நான் அவர்களின் கடவுளாக இருப்பேன், அவர்கள் என் மக்களாக இருப்பார்கள் என்கிறார் கடவுளாகிய அந்த வழிபாடு என்று சொல்லுவது. எசேக்கியேல் சற்று அழகாக சொல்லுகிறார், நம்முடைய இதயத்திலே அவருடைய வார்த்தையை எழுதி வைப்பது தான் இங்கே வழிபாடாக குறிப்பிடுவதை நாம் இங்கே பார்க்கலாம். மத்தேயு 13:15 வசனத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால், இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காது மந்தமாகிவிட்டது, இவர்கள் தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள், எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேட்காமலும் உள்ளத்தால் உணராமலும் மனதால் மாறாமலும் இருக்கிறார்கள், நான் அவர்களை குணமாக்கவே இருக்கிறேன் சொல்லுவதை பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, வழிபாடு என்று சொல்லுவது நாம் தந்தையும் நாமும் பிதாவும் கடவுள் நாமும் ஒன்றாக இணைந்து அவருடைய வேலையை செய்வதற்காக என்பதை திருமறையில் சொல்லுவதை இங்கே பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆகவே நாம் எல்லாரும் எப்படி அந்த தண்ணீரிலே பஞ்சு போய் தண்ணீரை குடித்து மதவதம் இருந்ததோ, களிமண் போய் எப்படி அந்த 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 தண்ணீரை கெடுத்ததோ, எப்படி குழாங்கள் போய் அமைதியாக அமர்ந்து கொண்டதோ, அப்படி அல்ல வழிபாடு. தண்ணீரோடு சர்க்கரை கலந்து சுவை ஊட்டுவது. இணைச்சட்டம் சுபாகம் 4:21 சொல்லுகிறது, உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் தேடினால் அவரை கண்டடைவாய். அதே அதிகாரம் 6:5 வசனத்திலே முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவையாக. 10 அதிகாரம் 2 வசனம் சொல்வது, இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு பயந்து அவர் தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடு அவருக்கு பணிபுரிந்து. உபாகமம் 11:13 வசனம் சொல்லுகிறது, என்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற என் கட்டளை பின்பற்றி உன் கடவுளாகிய ஆண்டிடம் அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய்தார். உபாகமம் 30:6 வசனம் சொல்லுகிறது, உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூறுவாய், அப்பொழுது நீ வாழ்வு பெற்றுக்கொள்வாய். அன்புக்குரியவர்களே, வழிபாடு என்று சொல்லுவது ஏதோ போனோம் சென்றோம் பாடினோம் என்பது அல்ல. நம்முடைய வாழ்க்கையை சுவை ஊட்டக்கூடியதான் இந்த வழிபாடு. ஆண்டவரும் நாம் ஒன்றாக கலப்பது. நாம் என்றைக்கு நாம் ஆண்டோடு ஒன்றாக கலந்தோமோ, அவர் எப்படி எல்லாருக்குள்ளும் வாழ்கிறாரோ, அவருடைய அன்பு எப்போது எப்படி நிலைத்திருக்கிறதோ, அப்படி அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருந்து நமக்காகவே வாழாமல் பிறருக்காக வாழ்வதுதான் இந்த வழிபாடு. தனக்கானவே நாடாமல் பிறனுக்கான நாடுவானாக. என்னை ஒரு பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கூடாது. இதுதான் வழிபாடு. அனுதினமும் பின்பற்றி வர வேண்டும். வழிபாட்டுக்கு வந்த நாம் பலத்தை பெற்றுக்கொண்ட நாம் சத்துவம் இல்லாத மக்களுக்கு சத்துவத்தையும் பலன் இல்லாத மக்களுக்கு பலத்தையும் கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஏசாயா 57:15 சொல்லுகிறது, உயர்ந்த வாசையும் நித்திய ஆண்டு என்று சொல்லுகிறார். எப்படி இருக்கிறாரா? இதயம் நொறுங்கி போன மத்தியிலே வாசம் செய்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டோரும் கலந்து இந்த உலகத்திலே கோதுமை மணியாக விழுவதற்கு தான் வழிபாடு. அப்படிப்பட்ட வழிபாடாக நாம் மேற்கொள்ளுவோம். கடவுள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக அளிப்பாராக. ஜெபிப்போம். அன்புள்ள கடவுளே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கும் நிறைந்திருக்கிறவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் வழிபட வந்திருக்கிறோம். ஏதோ வாரத்தின் முதல் நாள் வந்தோம் சென்றோம் என்பது அல்ல. இந்த வழிபாட்டிலே பரிசுத்த ஆவியாரும் நாங்களும் ஒன்றாக கலந்து, பரிசுத்த ஆவியார் எங்கே அங்கு விடுதலை உண்டு, எங்கே அடிமைகள் இருக்கிறதோ, எங்கே பாவம் இருக்கிறதோ, எங்கே இருள் இருக்கிறதோ, அங்கே வெளிச்சமாக மீட்பாக ஆண்டு விடுதலையாக இருப்பதை எங்களை கற்றுத்தருகிற வழிபாடாக மாற்றித்தார். ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கிப்பார். கண்கள் இருந்தும் காணாமல் இருக்கு, செவைகள் இருந்தும் உடைய வார்த்தையை நான் கேளாமல் இருக்கு. நல்ல உள்ளத்தை கொடுத்திருக்கிற உள்ளம் உணராமல் இருக்கிறோம். நல்ல இதயத்தை தந்திருக்கிறேன், மனம் மாறாமல் இருக்கிறோம். இந்த வழிபாட்டில் மனம் மாறி தனக்கானவே சுயநலமாக நாடாமல் பொது நலத்தோடு
ஏதேன் தோட்டத்திலே நீ ஒரு பணியர்களாக அமைத்து வைத்திருக்கிறீர்கள். ஆனால் மறந்து போனோம், நாங்கள் இந்த இயற்கையின் மேல் எஜமானனாக துடித்த காரணத்தினால் இயற்கை முழுவதும் வன்முறையால் ஆட்கொள்ளப்பட்டு இன்றைக்கு ஆண்டவரை பல கொள்ளை நோயினால் அவதிப்படுகிறோம். கடவுளே, இந்த உலகத்திற்கு உடைய பேர் இரக்கத்தை ஊற்றி உங்களை ரட்சியும், உங்களை சுகப்படும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே, ஆமென். அவனுடைய வார்த்தை கேட்ட நாம் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் பெற்று பிறந்தார். புனித காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு தந்து எழுந்தினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சல் வீட்டிருக்கிறார். அவ்விடத்தில் உயிரிழந்த மரித்தோடு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலே தன்னுடைய திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் காணுகிற உங்களை யாவரையும் நான் ஆண்டுடைய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்து நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு எல்லா வளமும் கிருபையும் தருவாராக. நாம் ஜெபிப்போம். எல்லா நன்மைகளுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மூன்றும் காரணமாக இருக்கிறவரே, நீர் அற்புதரப்பா. என் வாழ்க்கையில் நீ செய்கிற அற்புதங்களுக்காக, அருக்குடைகளுக்காக, அருஞ்செயல்களுக்காக, வல்ல செயல்களுக்காகவும் போற்றுகிறோம். ஒவ்வொரு நிமிடம் நீர் கொடுக்கின்ற ஆயுள் நாட்கள். உபாகமம் 30ஆம் அதிகாரத்தில் நான் படிக்கிறோம், நீயே எங்கள் வாழ்வு, நீ எங்கள் ஆயுள் நாள். ஒவ்வொரு நிமிடம் நீ எனக்கு கொடுக்கின்ற ஆயுள் நாட்கள். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாட்களையும் தன்னுடைய திருமண நாள் நினைக்கிறவங்களுடைய பிள்ளைகளை அனுபவிக்கிறோம். இந்த தீராத இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுபட்டிருக்கிறவங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்காக நன்றி செலுத்த வந்திருக்கிறவங்களுடைய பிள்ளைகளை அனுபவிக்கிறோம். இந்த புதிய கல்வி ஆண்டுக்காக அவளுக்கு நீர் கொடுக்க போகிற ஞானத்துக்காக, அறிவிற்காக, வேகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்கு உடைய ஆசீர்வாதத்தை தான். நீயே வாழ்வாக, நீயே ஒளியாக. ஆமாண்டவர் உடைய வார்த்தைகள் என்னுடைய பாதங்களுக்கும் பாதைகளும் வெளிச்சமாக தீபமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு முழுமைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு உங்களுடைய அருள் எப்போது நிறைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே. நாம் ஜெபிப்போம். வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே, உம்முடைய பாதபடியாக இந்த பூமியிலே நாங்கள் வாழ்வதற்கு நீர் கொடுத்திருக்கிற மாபெரும் தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்வுக்கு ஆதாரமாக கொடுத்திருக்கிற இந்த வானம், இந்த பூமி, காற்று, தண்ணீர் ஆகியவரே, பகல் நேரத்தில் எங்கள் வருகின்ற பெரிய வெளிச்சத்துக்காக சூரியனை வைத்தீர். இரவு நேரத்திலே நாங்கள் எங்களுக்கு ஒளி தருவதற்காக சிறிய சுடர்களை நீர் படைத்தீர், விண்மீன்களை படைத்தீர். நாங்கள் உண்ணுவதற்கான எல்லா சூழலை கொடுத்து ஏதேன் தோட்டத்திலே கொண்டு போய் பண்படுத்தவும் பாதுகாக்க வைத்தீர். ஆனால் நாங்கள் அப்படி பண்படுத்தாமலும் பாதுகாக்காமலும் வானத்தையும் பூமியையும் தண்ணீரையும் எதையெல்லாம் நீர் எங்களுக்கு கொடுத்தீர எல்லாவற்றையும் நாம் விஷமாக்கி போட்டிருக்கிறோம். காரணம், நாங்களே விஷமாக மாறியிருக்கிறோம். நம்முடைய சாயலே படைக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே பிசாசுடைய தந்திரத்துக்கு நாங்கள் கீழே விழுந்து நாங்களே விஷமாக மாறியிருக்கிறோம். அந்த பாவ விஷத்தெல்லாம் எங்களுக்கு மன்னி ஆண்டவரே. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக நாங்கள் இந்த கொள்ளை நோய் மத்தியிலே அச்சத்தோடும் கலக்கத்தோடும் பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இது உம்முடைய கோபமாக இருக்கக்கூடாது? காரணம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கின்றோம்,
இந்த பூமி உமது பார்வைக்கு நேராக இது சேர்கிட்டு இருக்கிறது நான் வாசிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கும் நோவாவின் காலத்தை விட பயங்கரமான காலமாக மாறியிருக்கிறது. உமக்கு எதிரான பாவங்கள், உம்முடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக செய்த பாவங்கள் அதிகமாக கொண்டே இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய சேனையாக கூட இருக்கலாம் ஆண்டவரே. திருச்சபைகள் மனம் திரும்பவும், திருச்சபை தலைவர்கள் மனம் திரும்பவும், நாங்கள் மனம் திரும்பி சுயநலமாக வாழாமல் ஆண்டவரே எங்களுக்கானவர்களே நாம் நாடாமல் பிறனுக்கான நாடுகிற ஒரு மனப்பக்குவத்தை இந்த நாட்களில் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னுடைய திருச்சபைகளுக்காக, திருச்சபையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவரே, ஒரு சிலர் இந்த நோயினால் குடும்பமாக இருந்திருக்கிறார்கள், தனி ஒருவராக இறந்திருக்கிறார்கள். பிணக்குவியல்கள் இந்த தேசமெங்கும் இருந்தது, இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது. எங்களை மன்னித்து இந்த 2ஆம் அலையே எங்களால் தாங்க முடியலப்பா. இந்த 3ஆம் அலையிலிருந்து எங்களை விடுவித்து இந்த உலகத்தையே நீர் விடுவித்தரணும். நீர் மீட்பர் அல்லவா, எங்களுக்காக கல்வாரி சிலுவை ஏற்றுக்கொண்டவர் அல்லவா. ஆகவே ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயின் மத்தியிலிருந்து இந்த தேசத்தை நீர் காப்பாற்ற நாம் ஜெபிக்கிறோம். இன்னும் திருச்சபைகள் உமக்காக ஓடுகிற உழைக்கிற காலத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். எங்கள் ஓடுவதற்கான சக்தியை பரிசுத்தாயின் மூலமாக தந்து கொண்டிருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். தூய யோவானாலய திருமக்களுக்காக, தூய பவுலாலய திருமக்களுக்காக ஆண்டவரே, பலர் இதிலே பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள். ஆண்டவர் தாமே அந்த குடும்பங்களுக்குடைய ஆறுதலை கொடுக்கிறான் ஜெபிக்கிறோம். தேசமெங்கும் ஆண்டவரே, பெற்றோருக்கு தெரியாமல் பிள்ளைகள், பிள்ளைக்கு தெரியாமல் பெற்றோர் பலர் இறந்திருக்கிறார்கள். நிறுவன திருச்சபையின் ஊழியர்கள் இறந்திருக்கிறார்கள். தனியார் திருச்சபைகள், தனியார் ஊழியர்கள் இறந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, எல்லா குடும்பத்துக்கும் நீர் ஆறுதலையும் கிருபை கொடுக்கிறார் கொண்டாடுகிறோம். எங்கள் இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தினுடைய பிரதமர், அவரை சார்ந்தோர், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஸ்டாலின், ஆண்டவர் எல்லாரும் நேரத்தில் நினைவுறுகிறோம். ஆண்டவரே, பாசிசத்துக்கு எதிராக, ஆண்டவரே மதவாதத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அதை தோற்கடிக்க கிருபைத்தார். அப்படி பாசிசத்தோடு நடக்கூடிய நாற்காலிகள் ஆண்டவரே போதும் நீர் வைத்திருக்கிறேன். அந்த நாற்காலிகளை முறிப்பதற்கான காலத்தை நீர் வைத்திருக்கிறேன். அவரோடு மனந்திரும்ப கிருபைத்தார். ஆண்டவரே, மக்களை பிரித்தாளுகிற கொள்கையை வகுத்து கொள்ளாமல் மக்கள் தேவை என்ன என்பதை அறிந்து புரிந்து ஆண்டவரே அறிவோடு புரிந்து கொள்ள அருள்தார். ஆண்டவரே, புதிய கல்வி கொள்கையிலிருந்து ஆண்டவரே ஆக்சிஜனிலிருந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மருந்துகள், மாநிலங்களுக்கு தர வேண்டிய எல்லா பணங்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கைக்கூலி வர செய்து அனுப்ப நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒருபோதும் நீர் கைவிடாத ஆண்டவர் இந்த ஞானத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய பேராயர்கள், ஆயர்கள், குருமார்கள், என்னுடைய இறை மக்கள், இந்த தேசத்தின் மக்கள் ஆண்டவர் எங்கெல்லாம் உடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ உடைய கிருபை இருக்கட்டும். இந்த புதிய கல்வி ஆண்டுக்காக நடு செலுத்துகிறோம். குறிப்பாக ஆண்டவர் இந்த புதிய கல்வி ஆண்டிலே கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு, குருக்களுக்கு உடைய ஞானத்தையும் அறிவேகத்தை தர நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வலைதளத்தில் இருந்து படிக்க அவர்கள் எத்தனைத்திருக்கிறார்கள். அவருடைய கண்கள் ஆண்டவர் பாதிக்காமல் இருப்பதற்கு உடைய கிருபை ஊற்றும். அந்த காணொலி காட்சியின் வழியாக உடைய பிள்ளைகள் பார்த்து புரிந்து தெரிந்து தன்னுடைய எதிர்கால வாழ்வை சுநலமாக அல்ல ஆண்டவரே, புது நலத்தோடு ஆண்டவரே, பிரிவினைவாத சிந்தனையோடு அல்ல ஆண்டவர், அன்பை கற்றுக்கொள்ளவும் பிறரை அன்போடு நேசிக்கின்ற கல்வியை ஆண்டவருடைய பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கவும் அதன் வழியாக இன்றைய மக்கள் இந்த தேசத்துடைய தலைவர்களாக இந்த சிறார்கள் மாறுவதற்கு இன்றைய கிருபை ஊற்ற நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவர், ஆளுகிறவர்களுக்கு நல்ல ஞானத்தை தாரும், நல்ல சுகத்தை தாரும். மக்களை ஆண்டவரே ஒரே வழியிலே நடத்துவதற்கான கிருபை தாரும். இந்த தொற்று நோய் மத்தியிலே உழைத்து கொண்டிருக்கிற முன்கள பணியாளர்கள், என்னுடைய மருத்துவர்கள், தாதியர்கள், செவிலியர்கள், காவலர்கள், இராணுவ வீரர்கள், ஆண்டவரே தூய்மை பணியாளர்கள், என்னுடைய ஆட்சியாளர்கள் எல்லோரையும் ஆண்டு தேசத்தில் நாம் நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கு ஏற்ற ஞானத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, அரசு மருத்துவமனைகளில் இந்த கொள்ளை நோய் படுத்து கொடுக்கிறவருடைய பிள்ளைகள், பெரிய பெரிய கார்பரேட் மருத்துவமனையில் படுத்திருக்கிறவருடைய பிள்ளைகள் சுகம் பெற்று இல்லங்களுக்கு திரும்ப கிருபைத்தார். இந்த 3ஆம் அலை வேண்டாம் ஆண்டவரே. ஐயா, இந்த 2ஆம் அலையே எங்களால் தாங்க முடியல சுவாமி. அநேக இறப்புகள் ஆண்டவரே கண்ணோக்கிப்பார். நீர் சாவி விரும்பாத கடவுள். ஆகவே ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை அடையும்படிக்கு வாசிக்கிறோம். ஆகவே உடைய கிருபை ஊற்றி, உடைய பேர் இரக்கத்தை ஊற்றி, உடைய பேர் அன்பை இந்த உலகத்தின் மேல் ஊற்றி எங்களை காப்பாற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜபத்தை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே. ஆமீன்.
கடவுளுடைய இரக்கத்துக்கும் பராமரிப்புக்கும் ஆளுகள் ஒப்புவிக்கின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பிறக்குடைய ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகளோடு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. நாம் மீண்டுமாக முடிவு பாடலாக கீர்த்தனை 187 பாடுவோம். கீர்த்தனை 187. குடும்ப ஜெபத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சூழ்நிலை பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இன்னைக்கும் முடிவுகளே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்துடைய சென்று வர கடவும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆம்.